பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்பயும் ஒரே மாதிரி இட்லி தோசை செய்யாம ஒரு டைம் இந்த ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ராகி ரவை உப்புமா செஞ்சு கொடுங்க. இதை ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, காரத்துக்கு 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமா கருவேப்பிலை, பொடியை கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் அதிகமா சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது கூடவே அரை தக்காளி, 1 கப் ரவை சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு விஜய் கோல்டு பிராண்டோட ஸ்ப்ரவுட்டட் ராகி மாவு 1 கப் அளவு எடுத்திருக்கேன். நீங்க நார்மல் ராகி மாவு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான உப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா உதிரியா இருக்கணும். இந்த ஸ்டேஜ்ல ஒரு 4.5 கப் அளவு கொதிக்கிற தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரவையும் ராகி மாவையும் நல்லா வறுத்ததுனால கட்டி எதுவும் விழாது. லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 ல இருந்து 6 நிமிஷம் குக் பண்ணும் போது இந்த அளவுக்கு பேன்ல ஒட்டாம நல்லா திக்காயிடும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டுருங்க. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா வெந்து சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வேணும்னா ஃப்ளேவருக்கு கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லா இருக்கும்.